சின்ன வயசுல நீங்க ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு பொருள் உங்க வீட்ல போய் கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? பட்ஜெட் இல்ல, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்ருப்பாங்க. ஏன் சம்டைம்ஸ் நீங்க கூட உங்க ஒய்ஃப்ட்டயோ, பசங்ககிட்டயோ பட்ஜெட் இல்ல, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்ருப்பீங்க. பட்ஜெட், பட்ஜெட், பட்ஜெட். இந்த பட்ஜெட்ன்ற வார்த்தைய நம்ம எல்லாரும் அடிக்கடி யூஸ் பண்றோம். ஆனா, அத ப்ராப்பரா எப்படி கிரியேட் பண்றது? அத ப்ராப்பரா எப்படி யுட்டிலைஸ் பண்றது? அப்படின்றதுல நெறைய பேருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. நான் விஷால் முரளிதரன், சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். இந்த வீடியோல பட்ஜெட் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் அத ப்ராப்பரா கிரியேட் பண்றதன் மூலமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் பட்ஜெட்டிங்ல இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலா ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட செலவுகளை டெய்லி கணக்கெடுங்க, மந்த் எண்ட்ல உட்காந்து அதை அனலைஸ் பண்ணுங்க, தேவையுள்ள செலவு எது, தேவையில்லாத செலவு எதுன்றதை ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்பாங்க. ஒரு சில பேருக்கு இந்த சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ரொம்ப போர் அடிக்குது, ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் இதோட இன்ட்ரெஸ்டே போகுது அப்படின்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் டெபிசிட்டுக்கு சொல்யூஷன் தேடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு ட்ராப்ல இருந்து எஸ்கேப் ஆகணும். அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ட்ராப். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா? என்னோட ஃப்ரெண்டு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட வந்து, டே இந்த மாதிரி நான் மாலுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு வாட்ச் பார்த்தேன், ஒரு 15,000 போட்டுருந்துச்சு, சூப்பராக இருக்குன்னு நான் வாங்கிட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எனக்கு எதுக்கு இந்த வாட்ச் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனா, இந்த மாதிரி என்னோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் நான் இந்த மாதிரி நிறையா பண்ணுறேன் அப்படின்னா. அவன் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே அப்படி தான் பண்ணுறோம். அப்போது இதெல்லாம் நம்மளோட ஃபால்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டிங்குமே நம்மளோட இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எங்கேயோ நம்ம ஸ்டேட்டஸோட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இந்த பொருள் நான் வாங்கினேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க, என்னை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமேசானில் போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வருது, பார்க்கவே கிளாஸியாக சூப்பராக அழகாக இருக்குது அப்படின்னா உடனே நமக்கு அது வாங்கணும்னு தோணும். வீட்டில் இத்தனைக்கு 2-3 ஹெட்ஃபோன் இருக்கும். பட் இருந்தாலும் ஏன் நம்ம வாங்கணும்னு நமக்கு தோணுது அப்படின்னா, அந்த ஹெட்ஃபோனை வாங்கி நான் காதில் மாட்டிக்கிட்டு போனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி பார்ப்பான், பார்க்கவே அழகாக இருக்கே, எங்கடா வாங்கினேன் அப்படின்லாம் கேட்பான். ஸோ நம்ம ஸ்டேட்டஸோட லிங்க் ஆகும்போது நம்ம எமோஷனலாக ரியாக்ட் பண்ணி பரவாயில்ல நமக்கு அது தேவையே இல்லைனாலும் நம்ம வாங்கிடும். இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இந்த ட்ராப்பில் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம வெளியே வரணும். இந்த இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் ஹேபிட்லேருந்து வெளியே வரதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் நான் ஒன்று சொல்கிறேன். 30-day ரூல். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு 30 நாள் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசானை ஸ்க்ரால் பண்ணுறீங்க, ஒரு கிளாஸியான ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று வருது அப்படின்னா அதை ஆட் டு கார்ட் போட்டு ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் ஒன்று சொல்லட்டுமா, 99% அதை நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா அந்த 30 நாள் ஜேர்னியில் உங்களுக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் வரலாம், இல்லை நீங்கள் யோசிப்பீங்க இந்த பொருள் எனக்கு தேவையா தேவையில்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத பொருட்கள்லாம் ஃபில்டர் ஆகி வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட இந்த இம்பல்சிவ் ஸ்பெண்டிங், இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. சரி, இப்போ ஓகே, இந்த இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் ஹேபிட்லேருந்துலாம் நம்ம வெளியே வரதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டோம். இப்போ பட்ஜெட்டிங் எப்படி பண்ணுறது? நிறைய பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 50-30-20 இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிற ஒரு டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 60-20-20 ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 60,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் இந்த ரூலை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 20%, அதாவது 12,000 அவரோட லைஃப் ஸ்டைலுக்கோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, படத்துக்கு போகிறது, ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 20%, 12,000 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியோ இல்லை கோல்டு ஸ்கீம்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது அவரோட ஃபியூச்சர் வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ரிமைனிங் 60%, அதாவது 36,000 அவரோட எசென்ஷியலுக்கு, அதாவது வீடு வாடகை, இஎம்ஐ, கரண்ட் பில்லு, கேஸ் பில்லு, இந்த மாதிரி விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 60,000 சம்பாதிக்கிற பர்சன் வந்து இந்த சிஸ்டமை ஒரு 30 வருஷம் ஃபாலோ பண்ணுறாருன்னு வச்சுருப்போம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 20% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள், அதாவது உங்கள் ஃபியூச்சரை பில்ட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த பர்சன் வந்து இந்த 12,000 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியாக போடுறாருன்னு வச்சுப்போம். அந்த எஸ்ஐபியை வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராரு. ஏன்னா ஒருத்தரோட சேலரி ஆப்வியஸாக ஆவரேஜாக 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10% இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, 30 வருஷம் கழிச்சு ஒரு 12% ரிட்டர்ன் அசம்ஷனில் அது கிட்டத்தட்ட 9,60,00,000 ரூபாய் கிட்ட இருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட்டுன்னு ஒன்று செட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ஓவர் த பீரியட் உங்கள் ஃபியூச்சர் செக்யூர்டாகவும் அண்ட் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற ஸ்டேஜும் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஏதோ ஒரு டெட் ட்ராப்பில் மாட்டிருப்பீங்க. ஹவுசிங் லோன் இஎம்ஐ, இல்லை கார் லோன் இஎம்ஐ, இந்த மாதிரி மாட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் மாட்டாமல் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஒன்று செட் பண்ணுங்கள், அதை கமிட்டடாக ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.